Sri Venkateswara Polytechnic College, Alupare, Vellore is hereby called to order. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம் மத்தியில் வந்திருக்கும் திரு ரொட்டேரியன் என் ஜனார்தனன் வைஸ் சேர்மன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்று எங்களோடு இந்த ஃபியூச்சர் ரெடி ப்ரோக்ராமுக்கு இரண்டு தலைவர்கள் 2025ஆம் ஆண்டிற்கான இரண்டு தலைவர்கள் ஜேசிஐ வெல்லூர் கிங்ஸ் திரு HGM ஸ்ரீனிவாசன் சார் அவரை அன்புடன் நடைபெற அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஜேசிஐ வெல்லூர் மெட்ரோ பிரசிடென்ட் ஆனந்தவேல் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்று நம் மத்தியில் ஜேஏசி லேடி கோஆர்டினேட்டர் மேடம் சரஸ்வதி மேடம் அவர்களை அன்புடன் டயஸ்க்கு அழைக்கிறோம். ஜேசி கிரீட் வாசிக்க பாலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜேசிஐ கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நிதியை சுதந்திரமான முறையில் மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நன்றி. வெல்கம் அட்ரஸ் பை பிரசிடென்ட். இந்த ஃபியூச்சர் ரெடி ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா ரொட்டேரியன் என் ஜனார்தனன் சார் வைஸ் சேர்மன் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜேசிஐ வெல்லூர் மெட்ரோ பிரசிடென்ட் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜேசிஐ வெல்லூர் கிளை இயக்கத்தின் தலைவர் சார் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் காலேஜ் பிரசிடென்ட் பிரின்சிபல் டாக்டர் எம் ஞானவேல் சார் அவர்களுக்கும் ஞானசேகரன் சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிளை இயக்கத்தின் சார்பாக வந்திருக்க எங்களுடைய செக்ரட்டரி டைரக்டர்ஸ் இவங்க ட்ரெஷரர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர் சார் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத குறித்து சார் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்பை அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரலாமா? ஓகே, சரி. இப்போது இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஜேசிஐயிலிருந்து வந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து, இவங்க தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்குறாங்க. ஈவன் நான் ஓரளவு பேச முடியுதுன்னா அது காரணம் கூட ஜேசிஐ தான். ஏன்னா எப்படி பேசணும், அப்படி நம்ம பேசுகிறதில் அடுத்தவங்களுக்கு என்ன புரியும், நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பகுத்து ஆய்ந்து பயிற்சியோடு பேசுகிற முதல் குரூப்னால் அது ஜேசிஐ தான். ஸோ அதை உங்களோட ஒரு உரையாடை விடுறதுல ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். சரி, அதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு செயல் நம்ம செய்கிறோம், சக்ஸஸ் பண்ண போகிறோன்னா என்ன வேணும் நமக்கு? நான் மட்டும் பேசலை, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஒரு சக்ஸஸ் நமக்கு வேணும்னா நமக்கு என்ன தேவை சொல்லுப்பா.
சேஷன் சவுண்டு வருதுனால யாருன்னா எழுந்து சொல்ல. எழுந்து சொன்னால் தைரியசாலி, தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, எழுந்து சொன்னால் தைரியசாலி. சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுமா, எழுந்துற, தைரியமாக சொல்லு. முயற்சி, வெரி குட். அடுத்து இன்னும் நிறைய இருக்கு, சொல்லுங்க. வெறும் முயற்சி மட்டும் போதுமா? என்னென்ன வேணும்? பயிற்சி, ஓகே. அடுத்து உழைப்பு, அப்புறம் தன்னம்பிக்கை, அப்புறம் ஸோ இது போல் நிறைய விஷயங்கள். நாம் அந்த விஷயத்தில் எவ்வளோ டெப்த்தாக போகிறோமோ அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்கும். இத்தனையும் இருந்தாலும் அத்தனை விஷயங்களை நாம் ஒன்றாவே தேடி எடுத்துட முடியுமா? அந்த ஒரு சக்ஸஸ் செய்யணும்னாக்கா முதல்ல வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை எப்போ வரும்? இது நம்மளால் முடியும்ன்றதை நம்ம மனசு ஒத்துக்கின பிறகு தான் வரும், இல்லையா? அது வரைக்கும் என்ன, பயமாகவே இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு லேப்டாப் கொடுத்துட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்டை கொடுத்துட்டு செய்யுங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும்? இதை பற்றின ஐடியா நம்மக்கிட்ட இல்லை, இது நமக்கு தெரியாது, அப்படி தான் தோணும், இல்லையா? அதே செல்ஃபோனில் புது சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ண முடியுமான்னு என்ன சொல்லுவீங்க? இது செஞ்சிடலாமே அப்படின்னு தோணும். ஏன்? அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆனால் செல்ஃபோனுனா நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப ஈஸியாக வந்துடுது. அதே ஒரு கிட்டுக்குன்னு நம்ம போகும்போது என்ன ஆகுது? ஒரு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறோம், இல்லையா? அந்த திறமையை வந்து கிட்டாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்றது எப்போ நமக்கு தெரியும்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கின பிறகும் ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம மனசுக்குள்ளே வந்த பிறகும் தான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம், மனசு, இல்லையா? அந்த மனசு என்ன ஆகுது? செல்ஃபோன் இருக்கும்போது எஸ்ன்னு சொல்லுது, கிட்டுன்னு வரும்போது நோன்னு சொல்லுது. ஸோ அந்த மனசை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் மனசோட உரையாட வந்திருக்கும் ஜேசிஏக்கு நன்றி தெரிவித்து, இதன் மூலம் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பழக்கம் வர்றதுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் வந்து மிக அருமையாக சொன்னார். ஸோ இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக நம்ம எப்படி போகணும், எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து ஃபர்தர் செக்ஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அஜெண்டா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ட்ரைனர். ஐ கால்டு அப்பான் ஜேசி ஹெச்ஜிஎஃப் எஸ் ஸ்ரீனிவாசன் சார். ஃபியூச்சர் ஐடி ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் கல்லூரியின் துணைத் தலைவர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஈவெண்ட் ஃபியூச்சர் ஐடி ட்ரைனிங்க்கு வெறும் பிரசிடெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ஜோன் ட்ரைனராக அமர்ந்திருக்கும் திரு ஜேசி வெல்லூர் பிரசிடெண்ட் ஜான் மோசஸ் அவர்களே, அவருடன் இணைந்து வருகை புரிந்திருக்கும் ஜேசி வெல்லூர் மெட்ரோ ஆனந்தவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தோம்னா நேற்று ஜான் மோசஸ் என்கிட்ட கேட்டிருந்தாரு, சார் ஃபியூச்சர் ஐடி ட்ரைனிங் ப்ரோக்ராம் பசங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவினிங் தான் நான் வைஸ் சார்கிட்ட பேசினேன். சார் உடனே சார் பண்ணிடலாம் அப்படின்றத, ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்காக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு சில ட்ரைனிங்கு ஜேசிஎஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். சரி, அதுபோல் இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட் ஆஸ் அ கொலிக் பிரசிடெண்ட்டாக ஒரு 3 பிரசிடெண்ட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம காலேஜில் பண்ணுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். சரி, அதனால் கல்லூரிக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், ஜான் மோசஸ் பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடெண்ட்டாக ஜேசி வெல்லூருக்கு என்னுடைய கொலிக் பிரசிடெண்ட்டாக வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. சரியா, இந்த ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இங்கே காலேஜில். பட் இது போல் நிறைய ட்ரைனிங் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் 2 பிரசிடெண்ட்டுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஃபியூச்சர் ஐடிக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளால் சீக்கிரமாக எப்படி எடுக்கணும்னு தெரியாது, ஒன்று கரெக்டாக எடுக்கணுமானு நம்மளுக்கு புரியாது. சரியா, இதுதான் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே. ரைட், இதுக்கான ஒரு ரிலீஃப் மாதிரி தான், இதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த ட்ரைனிங். ப்ளஸ் டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது. சரியா, உங்களுடைய ஃபியூச்சர் அடுத்தது நீங்கள் எப்படி கொண்டு போகணும். ஏன்னா இப்போ இருக்கிற செகண்ட் இயர், தென் இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸில் ஃபைனல் இயர் வர போகிறீங்க. ரைட்டா, உங்களுக்கான ஃபியூச்சர் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் கவனிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரசிடென்ட் ஜேசி வெல்லூர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி சார்பாக இன்னைக்கு வந்திருக்கிற ட்ரைனர்
ஜேசி வெள்ளூர் பிரசிடென்ட் அவர்களை கல்லூரியின் துணைத் தலைவர் அவர்கள் அன்போடு கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரி முதல்வர் அவர்கள் ஜேசி வெள்ளூர் மெட்ரோ பிரசிடென்ட் அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, President. Thank you, sir. Opening remarks by trainer JCM John Moses. அனைவருக்கும் காலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? சவுண்டே வரலைங்களே. இன்னும் உங்கள் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 hours இல்லை 3 hours நம்ம உட்கார சமயத்தில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ட்ரைனிங் லெட்டர் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும், நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் நான் என்ன ஒரு கோல் ஒன்று வச்சுருக்கேன், அது நான் இங்கேருந்தே நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இங்கேருந்து நான் எப்படி குறிக்கோளை நான் கொண்டு நகர்த்து போகிறது. ஸோ இதை குறித்து நம்ம எல்லாருமே நம்ம இங்கே டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் தான் உங்களுடைய ட்ரைனர் இன்றைக்கி. ஸோ அந்த ஃப்யூச்சர் ஐடிக்காக நான் உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் ஒரு 5 டாப்பிக்கில் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் கேம்ஸும் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். லாஸ்ட்டில் நாங்கள் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நம்மளாம் என்ன பண்ணணும், கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாதா? கண்டிப்பாக கவனிக்கணும் இல்லையா? ஸோ கிளாஸில் நீங்கள் எப்படி கவனிப்பீங்க அப்படின்றது தெரியும். அது காட்டிலும் இங்கேயும் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கவனிச்சிங்க அப்படின்னா கிளாஸில் நீங்கள் இன்னும் எப்படி கவனிக்கணும், இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னும் அழகாக நம்ம செக்ஷனில் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த வாய்ப்புக்கு நான் சார்கிட்ட கேட்டேன். சார்கிட்ட கேட்கும்போது எப்பவுமே நம்ம வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் காலேஜில் NO அப்படின்றதுக்கான வழி எங்களுக்கு எப்பவுமே இல்லை. ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், நல்லதை நம்ம சொல்லணும் அப்படின்னா சார் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நோன்னு சொன்னதே இல்லை. ஸோ எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்கள் இயர்லி ஒன்ஸு 3 month ஒன்ஸு 6 month ஒன்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க வரோம். ஆனால் நீங்கள் இங்கே 3 yearsஆக படிக்க போகிறீங்க. வெளியிலிருந்து வர எங்களுக்கே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு நம்பி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு அவரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு நல்ல பொசிஷனில் உங்களை வர வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா டீச்சர்ஸையும் வச்சு உங்களுக்கு நல்லா இன்னும் எப்படி க்ரோ அப் ஆகணும் அப்படின்றத எல்லாமே சொல்லித்தராங்க. பட் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா? நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மேலே ஒரு பொசிஷன் நீங்கள் அடைக்கிற கோல் அங்கே நீங்கள் செட் பண்ண முடியும். அந்த கோல் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம வர ஃபர்தர் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஈகராக எதிர்பார்க்குறேன், நல்லா கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். Vote of thanks by Secretary N. Subramani. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த ரோட்டரியன் N. ஜனார்த்தனன் அவர்களுக்கும் டாக்டர் M. ஞானசேகரன் சார் பிரின்சிபல் அவர்களுக்கும், மேலும் இந்த அருமையான ஒரு தருணத்தை ஏற்பாடு செய்த நமது குலிக் பிரசிடென்ட் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு next floor for a future ID hand over to President. Thank you, sir.
JC India Zone 16, JC Vellore Future Ready Training, Sri Venkateswara Polytechnic College, Adukumbare is followed by training section. Hand over to trainer. Personal grooming and topic. ஒரு பெரிய கைது கொடுக்கலாமா? இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு கொடுத்த டாபிக் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பேர் சொல்ல போறீங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன டாபிக் நான் கொடுத்தேன், இப்போ பர்சனல் க்ரூமிங், ஓகேவா? அவர் நல்லா அருமையாக தான் சொன்னார். ஏன்னா அவர் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றத வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? ஸோ அப்போது அது வந்து அவர் சொல்கிறாருன்னா உங்களோட டாபிக் நீங்கள் சொல்லுங்கள். பர்சனல் க்ரூமிங். பர்சனல் க்ரூமிங்னா என்ன? உங்களுடைய புரிதல் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, கரெக்டாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கற்றுக்க போகிறோம் நம்ம, ஓகேவா? பர்சனல் க்ரூமிங்காக வந்து சொல்லிட்டாரு, எனக்கு வந்து நான் போலீஸ் ஆகணும், என் குடும்பத்தில் எல்லாமே போலீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, எனக்கு 30,000 சேலரி வேணும். ஸோ இது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அந்த மைண்ட் செட்டு மனசில் வந்தாலே 100% தான் பண்ணுவாங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்டை கோல்ஸை முடிச்சுடுவாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ இருக்கலாம், ஷார்ட் டைமாக இருக்கலாம், இல்லை மிட் டைமாக இருக்கலாம், இல்லை லாங் டைமாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெண்டே விஷயம் தான் உங்கள் டாபிக்கு. அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அவ்வளோதான் சொல்ல போறீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் My name is LJ. சைலண்டாக இருப்பா. என் பேர் வந்து LJ. நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பில்டு ரிலேஷன்ஷிப். சிரிப்பு சரி, யார் திருப்பி வரையா அவங்க தான் பேசணும். நெக்ஸ்ட் அவங்க மைக் போய் வரலாம், அப்லோட் பண்ணாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பில்டு ரிலேஷன்ஷிப். அதில் வந்து எங்களுக்கு புரிஞ்சது, நாங்கள் கற்றுக்கிறது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சார்கிட்டையும், சாரும் நம்ம ஸ்டூடெண்ட்டாகவும் சாரும் நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க, நம்ம சார்கிட்ட எப்படி பழகுறோம், அதை பற்றி புரிய முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டாகவும் இல்லாமல் ஒரு ஓனரு ஒரு லேபராகவும், லேபர் வந்து ஓனர்கிட்ட எப்படியும், ஓனர் வந்து லேபர்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, அது அப்புறம் ஃப்ரெண்டு. நம்ம இந்த விஷயத்த செஞ்சால் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமோ தெரியும், பிடிக்காதுமோ தெரியும். அது வேணும்னு செய்யறது வேறு, அவனுக்கு பிடிச்சதை செய்யறது வேறு. இது மூலிமா இதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் எதை பற்றி சொன்னார்? பில்டிங் ரிலேஷன்ஷிப். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? அவர் கரெக்டாக சொன்னாரா? இப்போ அவர் சிம்பிளாக அவர் சொன்னது நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? அதுக்கு முன்னால் உங்கள் டாபிக்லாம் முடிச்சுடுங்க. லாஸ்ட்டாக நான் கேட்கும்போது திருப்பி அவர் என்ன சொன்னார் அப்படின்றது திருப்பி எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் கரெக்டாக, ஓகேவா? நெக்ஸ்ட் டீம் யாருங்க சொல்லலாம்? My name is A. Abubakar. எனக்கு கொடுத்த டாபிக் வந்து இன்டர்வியூ ஸ்கில். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நமக்கு மெயின் என்ன ஸ்கில் வேணும்னா, மெயின் நம்மளுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா இன் பண்ணுறது, ஷூ போடுறது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தோம்னா கமெண்ட் கேட்கறது, அவங்க உள்ளே இருக்க மரியாதை கொடுக்கறது. ஓகே, இதெல்லாம் அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு இன்ட்ரடியூஸ் செல்ஃப், இப்போ ஆண்ட்ரி ராஜ் இவங்கெல்லாம் சொன்னாங்க தைரியமாக இது வந்து பேசுகிறாங்க.
அதேமாதிரி அவங்க 4 பேர் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க, நம்ம அங்கே தைரியமாக நின்று அவங்க கேட்குற கேள்விக்கு மூஞ்ச பார்த்து எவ்வளோ தைரியம் தான் சரி. ஃபஸ்ட் டைம் நமக்கு பயமாக இருக்கும், முயற்சி பண்ணினே இருப்போம். எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும். கண்டிப்பாக ஒரு தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி அந்த மாதிரி தான். நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்த்துடலாம். என்ன கேள்வி கேட்போம், நம்ம படிச்சிருந்தா கேள்வி கேட்பாங்க, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துருவோம். நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின். இதை ஒன்று மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்வி போல்டாக பேசுறது, நமக்கு அந்த ஆன்சர் தெரியும். நம்ம பயத்தினாலேயே அந்த ஆன்சர் நமக்கு வந்துடும். இப்போது ஒரு சாதாரண கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், ஆனால் நம்ம பயம் வந்தோடனே நம்ம அதை மறந்துடுவோம். அதுதான் தப்பு. ஃபஸ்ட்டே நம்ம பயமாக தான் இங்கேருந்து நின்று பேசி எனக்கே பயமாக தான் நிற்கிறது, அதெல்லாம் கண்டுக்கூடாது. தைரியமாக வந்து நின்று பேசி நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நல்ல கம்பெனி வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை. சூப்பராக பேசுனாங்க. இப்போ தெரியுதா, இப்போ நீங்கள் திருப்பி முன்ன வந்து இன்னொரு டைம் நான் திருப்பி இப்படியே கூப்பிட்டு நல்லா தான் பேசுவேன். ஆல்ரெடி பேச வேண்டிய கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த ஃபியர் தேவையில்லை. ஓகேவா, அந்த ஃபியர் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண சிம்பிளாக சொல்கிறார். நெக்ஸ்ட் டீம் யாருப்பா வரலாம்? டைம் மேனேஜ்மெண்ட் ஆச்சு வரலாம். வாங்க வாங்க, டைம் ஆகுது டைம் ஆகுது. அந்த கேப்லாம் கட்டிட்டு நல்லா அழகாக இருக்கும், இன்னும் நல்லா அழகாக இருக்கும். டாபிக் நேம் வந்து டிசிஷன் மேக்கிங். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எழுதும்போது எனக்கு வந்து ஒரு பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எழுதுனேன். அரியர் இருந்துச்சு அப்பயும். சரி செகண்ட் இயரில் கிளியர் பண்ணலாம், இந்த செகண்ட் செம்மில் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் செம்மில் எனக்கு அரியர் இருந்துச்சு. சரி தேர்வில் கிளியர் பண்ணலாம் அப்படியே அரியர் இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து காலேஜ் வேணாம், நம்ம போகவே வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் கூட தர பசங்க வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதால தான் நான் காலேஜுக்கு வந்தேன். நான் வந்து செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து காலேஜ் விட்டுருப்பேன். இல்லை நம்மளுக்கு செட் ஆகலை, வளர்த்துக்கு அரியர் வருதுன்னு இருக்கு, நம்மளால் படிக்க முடியல, அதெல்லாம் ஒரு நிமிஷம் 3 வயசுல தான் ஆகும், நம்ம எதுக்கு போகிறது அப்படின்னு. பரவாயில்ல 3 நிமிஷம் நீ கூடி, நான் திடீர்னு ஒரு ரூல் எதனா பாஸ் பண்ணிட்டேன்னா நான் பண்ணுறது அப்படின்னாங்க பசங்க. இப்போ நான் வந்து காலேஜ் ஆகிற காரணமே என் ஃப்ரெண்ட்ஸாக தான் நான் காலேஜே வரேன். இல்லைன்னா நான் நான் செகண்ட் இயரோட காலேஜ் நின்றுருப்பேன். அதாவது தான் யார் இது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் யோசிச்சு ஒரு முடிவு இருக்கும். டிசிஷன் மேக்கிங் தானேப்பா. ஃபர்ஸ்ட் எவ்வளோ தயக்கமாக இருக்காரு, ஓகேவா? ஸோ அந்த டிசிஷனை லாஸ்ட்டாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். தைரியமாக ஒரு டிசிஷனை மேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அண்ட் பீரியாடிட்டி மேனேஜ்மெண்ட். சைலண்டாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தான். நீங்கள் தான் இப்போ என்னென்ன முடிச்சாங்களோ அதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்ல போகிறீங்க. ஒவ்வொருத்தையும் மாற்றி மாற்றி சொல்ல போகிறீங்க, ஓகேவா? எனக்கு புத்தக டாபிக் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் பற்றி எனக்கு சொல்லணும்னா, டைமுக்கு ஒரு பொண்ணு இது டைம் இஸ் கோல், காலம் பொண்ணு போன்றது. டைம் பற்றி சொல்லணும்னா ஒன்று, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டும் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு 8, 8:30 அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், இத்தனை மணிக்கு கிளம்பணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு. ஆனால் அந்த டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா? மேனேஜ் பண்ணணும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு பர்சனும் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்னா நம்மளோட கோல் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்ல போனால் ஒரு பர்சனும் ஒரு டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட கோலும் அச்சீவ் பண்ண முடியும். இது பற்றி தான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் டாப்பிக்கில் ஓரளவுக்கு தெரியுதா, புரியுதா? இப்போ அது போல் உங்கள் குரூப்பில் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இல்லை இந்த 5 டாப்பிக்கில் இப்போ உங்களுக்கு கொடுத்த டாபிக் மட்டும் இல்லாமல் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அவர் விட்டுருக்கலாம். ஒரு சில வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சரி இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லாமே எதனா இருக்குமா? அது போல் இல்லை பர்சனல் க்ரூமிங்கில் வந்து சார் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு,
நான் இதை இப்படி சொல்லலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன சொன்னாங்க டிசிஷன் மேக்கிங்கில்? யாருப்பா டிசிஷன் மேக்கிங்? என்ன சொல்றீங்க டிசிஷன் மேக்கிங்? காலேஜில் வந்து நான் செகண்ட் இயரில் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட் தேர்ட் இயர் முடிக்கும் போது கூட ஒரு இதில் லக்கில் கிளியர் ஆகிடுச்சுன்னா அரியர் என்ன பண்ணுவேன், பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நீ வா அப்படின்றத. வெரி குட் வெரி குட். பாருங்க, அவர் வந்து அவர் லைஃப் கண்டிப்பாக போயிருக்கும். கரெக்டாக? இதுக்கு யார் வந்து துணையாக இருந்தது? ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் துணையாக இருந்துட்டு எதுக்காக துணையாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அரியர் இருக்குது, பயம், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து சரிடா நீ இது பண்ணு, நீ அரியர் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அதை இன்னும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? சரி, ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்துட முடியுமா எல்லாமே? ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பதட்டப்படாமல் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார், இது ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா பதட்டத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே என்ன ஆகாது, கரெக்டாக வராது. ஸோ அப்போ டிசிஷன் வந்து நம்ம ஒரு 3 வழியில் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கம் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியாது, டிசிஷனை மேக் பண்ண முடியாது. ஏன் மேக் பண்ண முடியாது? ஏன் சார், நான் சந்தோஷம் தானே சார் எடுக்கிறேன், என் மைண்ட் வந்து நான் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வோடு எடுத்தால் கூட எனக்கு வந்து தெரியாது, நான் சந்தோஷமாக தான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆனால் அந்த டைமில் நீ முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் சந்தோஷமான முடிவு வந்து சந்தோஷமான நேரத்தில் எடுத்துட்டு சார் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அது ரைட்டா தப்பா? ஏன் தப்பு சொல்ல முடியுமா? இங்கே ஆர்வ கோளாறுல நம்ம நிறைய சொல்லிடுவோம். வெரி குட். இந்த டீம் நீங்க என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமான நேரங்களிலும் அதிகமாக துக்கமாக இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். அது உங்கள் வாயில கூட நடந்திருக்கலாம். என்னப்பா சொல் பரவாயில்ல. முடிவை எடுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் முடிவு எடுக்கும் பொழுது சந்தோஷத்துல நம்மளால செய்ய முடியாத காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், செய்யணும்னு சொல்லிடுவோம். ஆனா ஆப்போசிட் இருக்கிற பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஓகேவா? நீங்க ஜாலியா பேசிட்டே இருப்பீங்க, சரி சார் நான் நல்லா பண்ணிடுறேன் சார். 1 2 1 3 4 5 6 7 8 9 10 1 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 அவ்வளோதான். ஓகேவா? இதில் 1 அப்படின்றவங்களா யார் யார் கை தூக்கலாமே? அவங்களாம் வரலாமா? எல்லாம் வருவாங்க. எல்லா வண்டியும் சேர்த்து ஒரு நீர் பெருசாகிட்டேப்பா. அவ்வளோதானா? 5 டீம் தானா? அதே போல எல்லாம் மிங்கில் ஆகுது. 5 நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 1 5 பேரா? 6 யாருக்கா? 6ஆ?
சிக்ஸ் எல்லாம் ஒன்று கூட போயிடுங்க. சிக்ஸ் எல்லாம் ஒன்று கூட. செவன் சரிங்களா? டூ கூட போயிடுங்க. 8 3 கிட்ட போயிடுங்க. இந்த 1.5 மணி நேரத்துக்கு இவங்க தான் உங்க குரூப்பு, இவங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம். இன்னைக்கு 2 hours மட்டும், ஓகேவா? ஸோ இதில் யாராவது ஒரு லீடர் தம்பி ஒரு நிமிஷமா, தம்பி ஒரு சைலண்ட். நான் சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம், அப்புறமா தான் லீடராக வரலாமா வேணாலும் யோசிக்க முடியும். கரெக்டா? ஓகேவா? ஒன்று லீடராக வரணும். உங்கள் குரூப்பில் யார் எது சொன்னாலுமே அது யார் சொல்லணும்? லீடர் தான் சொல்லணும். ஆன்சர் தெரிஞ்சாலுமே லீடர் தான் சொல்லணும். ஓகேவா? நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் குரூப் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி அது யாராச்சும் ஒருத்தர், ஆனால் எல்லாருமே பேசணும். லீடராகவும் இருக்கணும், பேசாதவங்களையும் லீடர் தான் என்ன பண்ணால் இந்த ஆன்சருக்கு இந்த கொஸ்டினுக்கு நீ தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ தான் அவங்கள எது பண்ணி விடணும். ஓகேவா? இப்போ யார் லீடராக வரும்? கத்தாம சைலண்டா சைலண்டா தான் சொல்லுது. இல்லை கூட அப்படி ரிலாக்ஸ் இருக்கலாமா? உங்க டீமுக்கு ஒரு பேர் வைங்க, அவங்க டீமுக்கு ஒரு பேர் வச்சிருக்க. அது எந்த மாதிரி வீரன், கோழை, வல்லவனுக்கு முள்ளும் ஆயுதம், எது வேணா இருக்கலாம். ஓகேவா? உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வழியாக காலையில் அமைந்திருக்கிற இந்த எஸ்பி பாலிடெக்னிக் எத்தனையோ பேர் பார்த்துட்டு போவாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ள வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பும் இங்கே வந்து படிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்காதுன்னா அது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துக்கு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் இந்த கல்லூரி சீரும் சிறப்புமா கண்மணிகளை போன்ற மாணவர்களை பெற்றிருக்கிறது. நல்ல ஆசிரியர் பெருமக்களை கொண்டிருக்கிறது என்பதையும், நல்ல அற்புதமான நிர்வாகத்தை கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லணும். நான் அதிக நேரம் எங்கள் பேசுறதுல எனக்கு தெரிஞ்சது டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பை பெறுவதும் நல்ல வாய்ப்பை இழப்பதும் டைமை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு காலையில் கல்லூரிக்கு வரும்போதும் ஒரு 10 நிமிடம் முன்பாக வர வேண்டும் என்பதும், அதுபோல ஒரு பரபரப்பை தவிர்க்க வேண்டும் என்பதும் டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஆரம்ப காலத்தில் எப்போ நீங்கள் அட்மிஷன் ஆனீங்களோ அன்னையிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் உங்களுடைய ப்ராக்டிக்கல், உங்களுடைய லெசன் இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பழக்கப்படுத்தி கொண்டீங்கன்னா எக்ஸாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராக்டிக்கலை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் யார் ஒருவர்
நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் சீரும் சிறப்புமா நாம தேடி போகணுன்றதில்லை, அதுவே தேடி வரும். அதை நீங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பருவத்தை பயிற்சி என்று பெரியவர்கள் சொல்வார்கள். காலம் கடந்து நாம வாய்ப்பை இழக்கக்கூடாது. அந்த காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, பொழுதுபோக்குக்காக இந்த மாதிரி வந்தேன், ஒரு பார்க்குக்கு போனேன், ஒரு சினிமாவுக்கு போனேன்னு. பொழுதுபோக்கிற்காக இருக்கக்கூடாது. பொழுதை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இருக்கணும். இப்போ உட்காந்து காலையிலேருந்து அற்புதமான என்னுடைய அன்பு சகோதரர் உங்களுக்கு எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லி பயிற்சி கொடுத்தார். அதுபோல உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பதை பயன்படுத்திக் கொள்வதுதான். நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை நம்ம செய்யலன்னு வைக்கலாம், பின்னால வருத்தப்படும். ஒரு காலத்தில் ஐயோ அதை படிக்காத போயிட்டோம், நாம் சில கருத்துக்கள் கேட்காத போயிட்டோம் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அந்த நிலை மாற வேண்டுமானால் நீங்கள் இப்பொழுதே அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணி திட்டமிடுவதற்கு அதை நீங்கள் நேரத்தோடு கடைபிடிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, எல்லாரும் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஒரு தாழ்மையான பணிவான வேண்டுகோள் அவங்க மாணவ செல்வர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருக்குறளை நீங்கள் படிக்கிறோம். நான் இன்னொரு முறை இந்த கல்லூரியில் நம்ம நிர்வாக பிரிவுகளில் பிரின்சிபால் அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர் சொன்னார், மாணவர்களுக்கு திருக்குறளுக்காக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், கட்டாயம் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் என்று சொன்னார். அப்போதே அவருடைய நல்ல உள்ள எனக்கு தெரிந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் திருக்குறள் தினமும் ஒரு திருக்குறள் அதை நீங்கள் பழையார அதை சொல்வதற்கும் அதுக்கு உண்டான பொருளை சொல்வதற்கும் ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலேயே உலகத்திலேயே ஒரு ஞான கருத்துக்களாகட்டும், கல்வி சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகட்டும், அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகட்டும், நட்பு சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகட்டும், குடும்பம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகட்டும், விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களாகட்டும், எல்லாவற்றிற்கும் திருக்குறள் நமக்கு வழிகாட்டும். ஒரு குறள் நாம் தமிழன் என்று சொல்லிட்டு தலைவன் நிற்கிறோம், அது வேற விஷயம். அப்படி நாம் உண்மையிலேயே தலைவன் நிற்கிறோம்னா ஒவ்வொருவரும் திருக்குறளை நீங்கள் படிக்க வேண்டும். சின்ன புத்தகத்தை வாங்கி ஒரு டேபிளில் வச்சிருக்கோம். ஒரு கண்பாறையில் தினமும் படுக்கிற மாதிரி தினம் ஒரு குறள். திரும்பவும் நான் உங்களை சந்திக்க வரும்போது உங்களை எல்லாரையும் ஆளுக்கு ஒரு திருக்குறளையை சொல்ல செய்து, அதுக்கு பொழிப்புரையை சொல்ல செய்து, அதுக்கு கருத்து வழங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த என்னுடைய நல்ல எண்ணத்தை எங்கள் நேரத்தில் நடக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அன்பு மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதோடு நன்றி. பிரேக் வேணுமா? வேணுமாவா? வேணாவா? பரவாயில்ல, நல்லா பிரேக் போயிட்டு வருது. ரைட், சாரி. கரெக்டாக 15 மினிட்ஸ். இப்போ கரெக்டாக 12:05 12:20 எல்லாத்தையும் வந்துடணும். சரியா? உங்களுக்கு மட்டும் தான் பிரேக், வேறு யாரும் இல்லை கிடையாது. நேராக போயிட்டு குடிச்சிட்டு வந்துடு. பிஸ்கெட் மட்டும் இங்கே கொடுத்துட்றோம். சரியா? சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடும். சரியா? பர்சனல் க்ரூமிங் வந்து டாபிக். ஒரு பெரிய கையில் கொடுக்கலாமா? இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு கொடுத்த டாபிக் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு பேர் சொல்ல போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன டாபிக் நான் கொடுத்தேன், இப்போ பர்சனல் க்ரூமிங். ஓகேவா? அவர் நல்லா அருமையாக தான் சொன்னார். ஏன்னா அவர் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றத வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கார். ஓகேவா? ஸோ அப்போது அது வந்து அவர் சொல்கிறாருன்னா, உங்களோட டாபிக் நீங்கள் சொல்லுங்கள். பர்சனல் க்ரூமிங். பர்சனல் க்ரூமிங்னா என்ன? உங்களுடைய புரிதல் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கரெக்டாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா கற்றுக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? பர்சனல் க்ரூமிங்கில் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு வந்து நான் போலீஸ் ஆகணும், என் குடும்பத்தில் எல்லாருமே போலீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, எனக்கு 30,000 சேலரி வேணும். ஸோ இது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அந்த மைண்ட் செட்டு மனசில் வந்தாலே 100% தான் பண்ணுவாங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்டை கோல்ஸை முடிச்சுடுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ இருக்கலாம், ஷார்ட் டைமாக இருக்கலாம், இல்லை மிட் டைமாக இருக்கலாம், இல்லை லாங் டைமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெண்டே விஷயம் தான் உங்கள் டாபிக்கு. அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அவ்வளோதான் சொல்ல போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்
நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பில்டு ரிலேஷன்ஷிப் சிரிப்பு காமிச்சேன். சரி, யார் திருப்பி வரையா அவங்க தான் பேசணும். நெக்ஸ்ட் அவங்க மைக் போய் உட்காந்துக்கலாம். அது பண்ணாங்க. ஓகேவா? எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பில்டு ரிலேஷன்ஷிப். அதில் வந்து எங்களுக்கு புரிஞ்சது, நாங்கள் கற்றுக்கிறது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சார்கிட்டையும், சாரும் நம்ம ஸ்டூடெண்ட்டாகவும் சாரும் நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க, நம்ம சார்கிட்ட எப்படி பழகுறோம் அதை பற்றி புரிய முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டாகவும் இல்லாமல் ஒரு ஓனரு ஒரு லேபராகவும், லேபர் வந்து ஓனர்கிட்ட எப்படியும், ஓனர் வந்து லேபர்கிட்ட எப்படி இருக்கிறாங்க அது. அப்புறம் ஃப்ரெண்டு, நம்ம இந்த விஷயத்த செஞ்சால் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமோ தெரியும், பிடிக்காதமோ தெரியும். அது வேணும்னு செய்யறது வேறு, அவனுக்கு பிடிச்சதை செய்யறது வேறு. இது மூலிமா இதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் எதை பற்றி சொன்னார்? பில்டிங் ரிலேஷன்ஷிப். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? அவர் கரெக்டாக சொன்னாரா? இப்போ அவர் சிம்பிளாக அவர் சொன்னது நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கு முன்னால் உங்கள் டாப்பிக்லாம் முடிச்சுடுங்க. லாஸ்ட்டாக நான் கேட்கும்போது திருப்பி அவர் என்ன சொன்னார் அப்படின்றது திருப்பி எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் கரெக்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட் டீம் யாருங்க சொல்லலாம்? My name is A. Abubakar. எனக்கு கொடுத்த டாபிக் வந்து இன்டர்வியூ ஸ்கில். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நமக்கு மெயின் என்ன ஸ்கில்னா, மெயின் நம்ம டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா இன் பண்ணுறது, ஷூ போடுறது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்துமே கமெண்ட் கேட்கறது, அவங்க உள்ளே இருக்கும் மரியாதை கொடுக்கறது. சரி, ஓகே, இதெல்லாம் அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு இன்ட்ரடியூஸ் செல்ஃப், இப்போ ஆண்ட்ரி ராஜ் இவங்க இவங்களாம் சொன்னால் அவங்க தைரியமாக இங்கே வந்து பேசுகிறாங்க. அதேமாதிரி அவங்க 4 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, நம்ம அந்த தைரியமாக நின்று அவங்க கேட்குற கேள்விக்கு மூஞ்சை பார்த்து எவ்வளோ தைரியம் தான். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம பயமாக இருக்கும், முயற்சி பண்ணினே இருப்போம். எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். கண்டிப்பாக ஒரு தோல்விக்கு முன்னாடி ஒரு வெற்றி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்த்துடலாம். என்ன கேள்வி கேட்குறோம், நம்ம படிச்சது தான் கேள்வி கேட்பாங்க. நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துருவோம். நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின். இதை ஒன்று மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்வி போல்டாக பேசுறது, நமக்கு அந்த ஆன்சர் தெரியும். நம்ம பயத்தினாலேயே அந்த ஆன்சர் நமக்கு வந்துடும். இப்போது சாதாரண கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அந்த பயம் வந்தோடனே நம்ம அதை மறந்துடுவோம். அதுதான் தப்பு. ஃபஸ்ட்டே நம்ம பயமாக தான் இங்கேருந்து நின்று பேசி எனக்கே பயமாக தான் நிற்கிறது. அதெல்லாம் கண்டுக்கூடாது. தைரியமாக நின்று பேசி நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நல்ல கம்பெனி வேலைக்கு போய் நல்ல சூப்பராக பேசுகிறேன். இப்போ தெரியுதா? இப்போ நீங்கள் திருப்பி முன்ன வந்து இன்னொரு டைம் நான் திருப்பி இதே கூப்பிட்டு நல்லா தான் பேசுவேன். ஆல்ரெடி பேச வேண்டிய கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த ஃபியர் தேவையில்லை. ஓகேவா? அந்த ஃபியர் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பார்க்க சிம்பிளாக சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டீம் யாருப்பா வரலாம்? டைம் மேனேஜ்மெண்ட் ஆச்சு வரலாம். வாங்க வாங்க, டைம் ஆகுது டைம் ஆகுது. அந்த கேப்லாம் கட்டிட்டா அழகாக இருக்கும், இன்னும் நல்லா அழகாக இருக்கும். டாபிக் நேம் வந்து டெசிஷன் மேக்கிங். நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எழுதும்போது எனக்கு வந்து ஒரு பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எழுதுனேன். எனக்கு அரியர் இருந்துச்சு அப்பயும். சரி, செகண்ட் இயரில் கிளியர் பண்ணலாம், இந்த செகண்ட் செம்மில் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் செம்மில் அரியர் இருந்துச்சு. சரி, தேர்டில் கிளியர் பண்ணலாம் அப்படியே அரியர் இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து காலேஜ் வேணாம், நம்ம போகவே வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் கூட வர பசங்க வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதால தான் நான் காலேஜுக்கு வந்தேன். நான் வந்து செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கே வந்து காலேஜ் நிற்கிறப்ப எனக்கு இல்லை, நம்மளுக்கு செட் ஆகலை, வரதுக்கு அரியர் வருதுன்னு இருக்குது, நம்மளால் படிக்க முடியல, அதெல்லாம் ஒரு நிமிஷம் போன பேசலாம், அவ்வளோதான் நான் எதுக்கு போகிறது அப்படின்னா பரவாயில்ல நிமிஷம் நீ முடி, நான் திடீர்னு ஒரு ரூல் எதனா பாஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க பசங்க. இப்போ நான் வந்து காலேஜ் ஆகிற காரணமே என் ஃப்ரெண்ட்ஸாக தான் நான் காலேஜே வரேன். இல்லைன்னா நான் எப்படியோ நான் செகண்ட் இயரோட காலேஜ் நின்றுருப்பேன். அதான் யார் இது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் யோசிச்சு
ஃபஸ்ட்டு எவ்வளோ தயக்கமாக இருந்தார், ஓகேவா? ஸோ அந்த டிசிஷனை லாஸ்ட்டாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார், தைரியமாக ஒரு டிசிஷனை மேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அண்ட் பீரியாடிட்டி மேனேஜ்மெண்ட். சைலண்டாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தான், நீங்கள் தான் இப்போ என்னென்ன முடிச்சாங்களோ அதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்ல போகிறீங்க, ஒவ்வொருத்தையும் மாற்றி மாற்றி சொல்ல போகிறீங்க, ஓகேவா? எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் பற்றி சொல்லணும்னா டைமுக்கு ஒரு ஒன்று இது டைம் இஸ் ஸ்கூல் காலம் கொண்டு போன்றாரு. டைம் பற்றி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டும் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு 8, 8:30 அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு. ஆனால் அந்த டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா? மேனேஜ் பண்ணோம், அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு பர்சனும் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்னா நம்மளோட கோல் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்ல போனால் ஒரு பர்சனும் ஒரு டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட கோலும் அச்சீவ் பண்ண முடியும். இது பற்றி தான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் டாப்பிக்கில் ஓரளவுக்கு தெரியுதா, புரியுதா? இப்போ அது போல் உங்கள் குரூப்பில் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இல்லை, இந்த 5 டாப்பிக்கில் இப்போ உங்களுக்கு கொடுத்த டாபிக் மட்டும் இல்லாமல் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அவர் விட்டுருக்கலாம், ஒரு சில வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது சார் இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லலாமே, எதனா இருக்குமா? அது போல் இல்லை பர்சனல் குரூமிங்கில் வந்து சார் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நான் இதை இப்படி சொல்லலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக் பண்ண போகிறோம், ஓகேவா? என்ன சொன்னாங்க டிசிஷன் மேக்கிங்கில்? யாருப்பா டிசிஷன் மேக்கிங் என்ன சொல்றீங்க? டிசிஷன் மேக்கிங் காலேஜில் வந்து நான் செகண்ட் இயரில் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட் 3rd இயர் முடிக்கும் போது கூட ஒரு இதில் லக்கில் கிளியர் ஆகிடுச்சுன்னா அரியர் என்ன பண்ணுவேன், பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நீ வா அப்படின்றத ஆலோசனை. வெரி குட், வெரி குட். பாருங்க, அவர் வந்து அவர் லைஃப் கண்டிப்பாக போயிருக்கும், கரெக்டாக? இதுக்கு யார் வந்து துணையாக இருந்தது? ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் துணையாக இருந்துட்டு எதுக்காக துணையாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அரியர் இருக்குது, பயம், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து சரிடா நீ இது பண்ணு, நீங்கள் அரியர் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதை இன்னும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? சரி, ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்துட முடியுமா எல்லாமே, ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பதட்டப்படாமல். லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார், இது ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா பதட்டத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே என்ன ஆகாது, கரெக்டாக வராது. ஸோ அப்போ டிசிஷன் வந்து நம்ம ஒரு 3 வழியில் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கம் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியாது, டிசிஷனை மேக் பண்ண முடியாது. ஏன் மேக் பண்ண முடியாது? ஏன் சார் நான் சந்தோஷம் தானே சார் எடுக்கிறேன், என் மைண்ட் வந்து நான் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வோட எடுத்தால் கூட எனக்கு வந்து தெரியாது, நான் சந்தோஷமாக தான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆனால் அந்த டைமில் நீ முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் சந்தோஷமான முடிவு வந்து சந்தோஷமான நேரத்தில் எடுத்துட்டு சார் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள, அது ரைட்டாக தப்பா? ஏன் தப்பு சொல்ல முடியுமா? இங்கே ஆர்வ கோளாறுல நம்ம நிறைய சொல்லிடுவோம். வெரி குட். இந்த டீம் நீங்க என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமான நேரங்களிலும் அதிகமாக துக்கமாக இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். அது உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம். என்னப்பா சொல் பரவாயில்ல. முடிவை எடுக்கும் முறை அந்த என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் முடிவு எடுக்கும் பொழுது சந்தோஷத்துல நம்மளால செய்ய முடியாத காரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், செய்யணும்னு சொல்லிடுவோம். ஆனா ஆப்போசிட் இருக்கிற பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஓகேவா? நீங்க ஜாலியா பேசிட்டே இருப்பீங்க. சரி சார் நான் நல்லா பண்ணிடுறேன் சார்
சொல்லிட்டு மறுநாள் அதை பண்ணணுமா பண்ணக்கூடாது? பண்ணணும் இல்லையா? சந்தோஷமா இருக்கும்போது நீ வந்து அந்த எடுக்கிற முடிவு வந்து அது நீ வந்து டில் எண்டு வரைக்கும் நீங்க வந்து கிளியரா பண்ணா மட்டும்தான் அதுல வந்து கரெக்டா இருக்கும். அதை பேசுங்க. நம்மளால செய்ய முடியாத காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை என்னால் முடியும் நான் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பட் அதனால செய்ய முடியாது. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ சொல்றது வந்து பர்சனல் க்ரூமிங்கா என்ன பண்ணுறது டாபிக் எடுத்துக்கிறோம்? டிசிஷன் மேக்கிங். பார்த்தியா எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க? நான் பர்சனல் க்ரூமிங்னாலே பர்சனல் க்ரூமிங். ஆமாம், ஓகேவா? நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து டிசிஷன் மேக்கிங். ஸோ கோவத்துலையும் அதிகமாக சந்தோஷமா இருக்கும் போது நம்மளால டிசிஷன் எடுக்க முடியுமா முடியாதா? எடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும்? கோவம் வந்து சத்தமாக ஏற்றுட்டா அது வந்து விளைவு பின்விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு கோவம் படும்போது அந்த அந்த நேரத்தில் அந்த கோவத்துக்கு அந்த கட்டுனருக்கு வந்துன்னா பின்விளைவு இருக்கும். ஓகே, அதிகமாக துக்கமாக இருக்கிற சமயத்தில் நம்ம டிசிஷன் மேக் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் நம்ம மேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போது எந்த சமயத்தில் சார் நான் எடுக்கலாம் டிசிஷன் எடுக்கலாம்? ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு காயப்படுத்துகிற போல இருக்கும். ஆனால் என்னால் செய்ய முடியாத காரியத்தை என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கே நம்ம என்ன பண்ணிடலாம், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். கரெக்டா? ஸோ அதை நம்மளால் செய்ய முடியாது. 100% ஷூராக செய்ய முடியாது. ஸோ அப்போ எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோவம் வரும்போது கூட ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், நம்மளே நம்ம சமாதானப்படுத்த. நம்ம மைண்டு வந்து எவ்வளோ நீ கிளியராக வச்சுக்கிறியோ, நம்ம மைண்டை வந்து எவ்வளோ கிளியராக நம்ம வச்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக் பண்ணி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். புரியுதா? இது வரைக்கும் எதனா டவுட் எதனா இருக்கா டிசிஷன் மேக்கிங்கில்? ஸோ இதை நீங்கள் எப்படி உங்களுடைய பாடத்தில் நீங்கள் எடுத்துன்னு வருவீங்க? இது வந்து ஒரு மனுஷனா, ஓகேவா, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். நான் கோவத்தில் முடிவு எடுக்க மாட்டேன். அப்போ நான் முடிவு எடுக்கணும்னா நான் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நான் யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவு 100% வெற்றி அடையுமா அடையாதா? அடையுமா அடையாதா? கண்டிப்பாக அடையும். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மனுஷனாக நம்ம பேசிட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம எடுக்கிற டிசிஷன் என்ன எடுக்க போகிறோம்? இந்த டைம் நான் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு அரியர் வைக்காமல் நான் பாஸ் பண்ண போகிறேன். அப்போது இருக்கிற அரியரை இந்த செமஸ்டர்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், கிளியர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிசிஷன் எப்படி மேக் பண்ணுவீங்க? படிப்பில் ஸ்டடீஸில் எப்படி மேக் பண்ணுவீங்க? முடிவு எப்படி எடுப்பீங்க சொல்லுங்கள். என்னப்பா? எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க். எப்படி பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்? நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுவீங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி உங்கள் படிப்புக்கு எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லிட்டாரு, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க? அதுதான். சரி, அரியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக வச்சிங்க? எதுக்காக வந்தது? வந்த புதுசு, அதனால எங்களுக்கு தெரியல. இன்னொருத்தர் வந்து படிக்காதனால அரியர் வச்சுட்டார். இன்னொருத்தர் என்னப்பா படிக்கிறதுக்கு டைம் எடுத்து படிக்கல, அதனால வந்து ஃபெயில் ஆகிட்ட. நீங்க சத்தமா சொன்னோம் கேர்லெஸ்னஸ், அதனால வந்து ஃபெயில் ஆகிட்ட. இங்கப்பா புரியல சார், படிக்கிறது புரியல. புரியலையா? புரியல சார், புரியல. ஓகே, வெரி குட். சரி, ஓகே. பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம் இல்லையா? இப்போ இங்க வந்து நீங்க பசிக்குதுன்னு போறீங்க, யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க? நான் சாப்பிடுறேன். அப்போ எனக்கு புரியல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க யாருக்கிட்ட போயிட்டு எனக்கு புரியல இது கேட்டுருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயரா நான் இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய இப்போ பில்டிங் ரிலேஷன்ஷிப் சொன்னா இல்லையா? வந்துச்சா? அதுல யாருக்கு பில்டிங் ரிலேஷன்ஷிப்? உங்களுக்கு தானா? இப்போ நீங்க தான் சொன்னீங்க இந்த குரூப்ல இருந்து, நான் வந்து ஃபர்ஸ்ட் புதுசு, அதனால வந்து என்னால் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியல.
ஸோ அப்போது உங்களுடைய இந்த பில்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம படிக்கிற பசங்க கூட எல்லாருமே படிக்கிற பசங்க தான். ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும் இல்லையா, இவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கரெக்டாக சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ அது போல் ஒரு கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்னு ஒரு வாதியார் இருப்பாங்க, கரெக்டாக ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம், ஓப்பனாக கேட்டிருந்தா நீங்கள் ஃபெயில் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் எக்ஸஸாக டைம் எடுத்து படிக்க போகிறேன். ஏன் எக்ஸஸாக எடுக்கணும் டைமிங்? நீங்கள் உங்கள் டைமிங் நீங்கள் பண்ணுங்க. இப்போ நான் 6 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன் சார், நான் அந்த 6 மணிக்கு நான் பண்ணுறேன் அரியர் சப்ஜெக்ட் படிக்கிறேன், 6 to 7, 8 to 9 வந்து நான் என்னுடைய கரண்ட் சப்ஜெக்ட் நான் படிக்கிறேன். கரெக்டாக இது அன்னைக்கு பாடத்தை நம்ம அன்னைக்கே படிச்சிருந்தா நீ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் எடுப்போம், எத்தனை செக்ஷன் போவோம்? காலையில் 2 செக்ஷன் போவோமா, 2 பீரியட் போவோமா, சாயங்காலம் 2 பீரியட், 4 பீரியட். சரி, ஓகே. எவ்வளோ நேரம் டைம் இருக்கு உங்களுக்கு? சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு நடத்துகிறாங்க ஒரு 4 பீரியட் காலம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது 3/4 மணி நேரத்தில் வந்து 45 கொஸ்டின் ஒன்று நடத்த போகிறது. கரெக்டா? அதிகபட்சம் போனால் ஒரு யூனிட்டில் பாதி எடுப்பாங்களா? அது நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்கு? ஒரு சிம்பிள் டாக்டிக்ஸ் தான். இப்போ வந்து ஆக்சுவலி வந்து உங்களை வந்து நாளைக்கா வந்து ஒரு பாடத்தை வந்து நாளைக்கு எக்ஸாம் எதுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ப்ரியரைஸ் பண்ணிக்கிங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ இன்னைக்கு நடத்துகிறான பாடத்தை வந்து எனக்கு நாளைக்கா வந்து எனக்கு டெஸ்ட் வந்து காலையில் ஃபர்ஸ்ட் பீரியடே வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை பண்ணிக்க போகிறீங்க. அடுத்தது இன்னைக்கு என்னென்ன லெசன் உங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது 1 by 1 நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இதை வந்து மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு மெக்கானிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டயக்ராம் இருக்கா? இருக்குல்ல. 10th 12th எப்படி நீங்கள் பாஸ் பண்ணீங்க? டயக்ராமு இல்லாததே நீங்கள் பாஸ் பண்ணீங்க. வெரி குட். என்னப்பா? சரி, ஓகே, வெரி குட். ஏதோ பாஸ். அப்போ அது வந்து தியரியில நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியரா இருக்கு. கரெக்டா? இதுல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா டயக்ராம் எப்படி போட போறீங்க? டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அது ஃபுல் மார்க் தானே உங்களுக்கு. இல்ல இதுல வந்து இந்த இங்கு விட்டுட்ட, இந்த இடத்துல வந்து கம்மா போடல, கிராமர் மிஸ்டேக் என்ன பார்ப்பாங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அரியர் வைக்கலாம்? இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். கரெக்டா? இதை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா 100% நீங்க பாஸ் பண்ணலாம். நம்ம டயக்ராம் தியரிட்டிக்கல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டயக்ராம் இருக்கிறத வந்து நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா மெமரைஸ் உங்களுக்கு வந்துடும். வெறும் நீங்க டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சா போதும், அதுக்கான தியரி நீங்களே எழுதிக்கலாம். இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்க சார்கிட்ட நீங்க கேளுங்க. இல்ல இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, நான் செய்யற காலத்துல இவங்க அப்படிதான் இருந்துச்சு, இப்போ அப்படிதான் இருக்கு, அப்ப அதை பண்ணலாமா? அறிவு வைப்பீங்களா? அப்போ அப்படி வச்சதுக்கான ரீசன் என்னன்னா உங்களுக்கு பில்டிங் ரிலேஷன்ஷிப் இல்லை. தட் மீன்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இல்லை. ஏன்னா புதுசாக நான் வந்துட்டேன் சார், அதனால் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா எடுக்க முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியல. யாரோ ஒன்று சொன்னேன், யார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது அப்படி தானேப்பா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க, கெட்டதும் சொல்கிறீங்க. உங்கள் படிப்பையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நீங்கள் மூடி மறைச்சி நீங்கள் பேசுனீங்களோ லாஸ்ட்டாக நீங்கள் அதை தெரிய வரும்போது நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க. கரெக்டா? ஒரு சின்ன கதை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த பாடத்துல எனக்கு புரியல, எனக்கு இது பிடிக்கல, எது உங்கள்கிட்ட பேச பிடிக்கல, உங்கள்கிட்ட நான் சண்டை போட எனக்கு பிடிக்கலன்னா அது ஓப்பனாக பேசணும். கரெக்டா? ஓப்பனாக பேசாமல் நீ மனசுலேயே வச்சுருந்துட்டு லாஸ்ட்டாக நீ ஓப்பனாக பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு சங்கடத்துக்கு போய் விட்டுரும். கரெக்டா? உனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியல, எனக்கு மேக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு டயக்ராம் போட தெரியல, ஸ்கொயர் போட்டுருவேன், ரெக்டாங்கிள் எனக்கு போட தெரியல, ஓப்பனாக பேசணும். அப்படி உங்களுக்கு முடியலையா, உங்களுக்கு யார் கிளாஸ் இஷ்டம் அவங்களுக்கு நீங்கள் ஓப்பன் அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா 100% உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அன்னன்னைக்கு சப்ஜெக்ட் நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு ஒரு 1 hour டைம் தான் போதுமா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திருப்பாங்க, ஒரு கோத்ரூ தான் பண்ண போறீங்க, இது மனப்பாடம் பண்ணி உட்காருன்னு சொல்லலை. ஓகேவா? ஒரு கோத்ரூ பண்ண போறீங்க, அந்த கோத்ரூ பண்ணீங்கன்னா அந்த அரியர்ஸ் வந்து 100% இருக்காது.
இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லை போர் அடிக்குது? புரியுதா? புரிஞ்ச போலே இல்லையே. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக்? ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு வந்துச்சா? பில்டிங் ரிலேஷன்ஷிப் வந்துச்சா? ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல மனிதர்கள் கூட, நல்ல ஆசிரியர்கள் கூட, நல்லா படிக்கிற பசங்கள் கூட, ஓகேவா? உங்களுடைய பில்டிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், ஓகேவா? உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது? நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? உங்கள் ஸ்டாஃப் கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? சார் இருக்கும்போது அமைதியாக இருக்கணும், சார் போயிருக்கிறது தப்பு இல்லை. பண்ணலாமா? அது பண்ணலாம், அவ்வளோ பண்ணலாமா? அதெல்லாமா பண்ணக்கூடாது. இது எத்தனை பேர் நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம், யாரும் சொல்ல வேணாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களை நீங்கள் டிக்ரேட் பண்ணிக்கிறது தான். நீங்கள் சொல்கிறதுனால சார் வந்து அப்படி ஆகிட போகிறது இல்லை. சார் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அரியர் நான் வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எதுவுமே வராது. ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் போயிட்டு பிறகு உங்களுக்கு எல்லாமே அது இனிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீ கேட்ட போல 30,000 ரூபாய் பற்றி அப்படி பேசினா 30,000 கிடைக்குமா? 30,000 கிடைக்குமா? அதான் சொல்கிறது கவனி. என்ன சொன்னேன் நான்? என்ன சொல்லியிருக்கீங்க? போக போக இது ஸ்வீட் மட்டும் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க, கசப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. கரெக்டா? கசப்பை நீ அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் ஸ்வீட்டை வந்து சாப்பிட முடியும், கொண்டாடி சாப்பிட முடியும். சரியா? ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து யாருக்கு மெயின்டைன் பண்ணுறது, எந்த விதத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் கெட்ட பையன் கூட நான் சேர்றேன், கெட்ட பையன் நான் சொல்லக்கூடாது, ஓகேவா? அவனை நீ மாற்று. சார் அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் சார், நான் வாழ்க்கை உட்கார சொல்லி படிப்பே ஏற மாட்டேங்க, நீ கற்றுக் கொடு. கரெக்டாக இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். நல்லா படிக்கிற பசங்க கூட வருவாங்க, ஒரு 4 பேர் தனியாக விட்டுருவாங்க. அவனுக்கு அது தெரியும் தான், நம்ம தான் பண்ணிடுவாங்க, மட்டம் பண்ணி விட்டுறோம். அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தவன் வந்து படிக்க தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன இருக்கா? லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எத்தனை பேர் என்ன இருக்காங்க தெரியுமா? கரெக்டா? ஸோ எத்தனை பேர் பிஸ்னஸில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து. ஸோ அதனால் வந்து நம்ம லாஸ்ட் பெஞ்சு, ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சு, சென்டர் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்சு, இது வந்து வாழையாக வந்து, ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வரோம், நம்ம படிக்கிறோம், நம்ம லைஃப் பார்த்துட்டு போகிறோம். சொல்ல போல நான் போலீஸ் ஆக போகிறேன், வெரி குட். நீங்கள் என்ன உங்களுடைய எய்ம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் படிச்சுட்டு என்னவோ போக போகிறீங்க, என்ஜினியராக போக போகிறீங்களா, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மெக்கானிசத்துலேருந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சு ஒருத்தர் உட்காந்துருக்கு வாலாஜான். ஸோ அவர் ஒன்றும் படிக்காதவங்க தான், இது ரியலாக நடந்த சம்பவம். அவர் வந்து இத்தனையும் ஒன்றுமே படிக்கலை, ஓகேவா? இன்னைக்கு அவர் மெக்கானிசம் ஃபீல்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துட்டு இன்னைக்கு உண்டாயிரத்து எல்லாத்தையுமே அவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அதனால் வந்து இந்த லாஸ்ட்டு சென்ட்ரு ஃபஸ்ட்டு அதெல்லாம் நமக்கு அது இருந்தால் நம்மள யார் அதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ரியாலிட்டி எடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் படித்தது படிப்பேன் சார், அதனால நான் வந்து இப்போ டிப்ளமோ படிச்சேன், என்னை போய் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் போக சொன்னீங்களே, ஏன் போகக்கூடாதா? ஒரு டிப்ளமோ தானே பண்ணுறாரு, அவருக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை, ஏன் சார் டிப்ளமோ வந்தீங்க? அப்போ என்னப்பா பெருப்பா பையன் கூட எங்கள் பச்சன் சார், அது நல்லா போனான் சார் வேலைக்கு, ஓகேவா? பெரியவங்க சொல்றதை அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த காலேஜில் அவன் அண்ணன் படித்தா ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டான், புரியுதா? ஸோ அதனால எனக்கு சேர்த்து விட்டாங்க. பட் அந்த பேர் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். யாரு? உங்கள் ஃபேமிலி. அதெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். உன்னை நம்பி உங்கள் வீட்டில் இந்த காலேஜில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பொழுது நீ என்ன பண்ணணும்? அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே, உங்கள் காலேஜ் ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்கள் வீட்டு ரிலேஷன்ஷிப்பும் சரி, சார்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் சரி. ஏன்னா உங்கள் வீட்டை வந்து யார் நம்புறாங்க? காலேஜ் நம்புறாங்க, கரெக்டா? காலேஜ் நம்பி உன்னை இங்கே சேர்க்குறாங்க, நீ யாரை நம்பணும்?
பேரண்ட்ஸுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், இங்கே இருக்கிற சாருங்களை மதிக்கணும், சார் சொல்கிற பேச்சை கேட்கணும். இதெல்லாம் கேட்டதுனால தான் அவங்க அண்ணன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி நீங்கள் பில்டப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் டாபிக் டைம் உங்களுதுப்பா இன்டர்வியூ ஸ்கில்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் பார்த்தோம். அந்த டிசிஷன் எப்படி இருக்கணுமா? ஏப்பா எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது அதில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? தேர்ட் என்ன பார்த்தோம்? இப்போ தான் தேர்ட் பார்க்க போகிறோம்ல, பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க. என்னது தேர்டு? இன்டர்வியூ ஸ்கில்ஸ். ஓகே ஓகே. இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன் சார் நான். நீங்கள் சொன்ன போல் என் சார்கிட்ட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா பில்டப் ஆகிடுச்சு சார், என்னை பாஸ் பண்ணி விட்டார் சார். கரெக்டா? கரெக்டா? சாரா பாஸ் பண்ணி விட்டாரு. நீங்கள் படிச்சீங்க, பாஸ் பண்ணீங்க, ப்ளஸ்ஸு அந்த ஒழுக்கம். ஓகேவா? நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் போகிறீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒன்று என்னதுப்பா? டிசிப்ளைன். ஸோ அது எங்கேருந்து கற்றுட்டு வந்தீங்க? வீட்டில். வெரி குட். அப்புறம் ஸ்கூலில். வெரி குட். வேற? காலேஜ். வேற? HM கிட்ட. வேற? வேற யாரு? ஸ்டாஃப். பேரண்ட்ஸ். ஓகே, அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒன்னே ஒன்று நமக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ஸ்கில்ஸில் மெயின் அது மட்டும் இருந்தால் அதுக்காக நான் அரியர் சார் வந்து அரியருக்கு போயிட்டு நான் போயிட்டு கொடுக்குறேன், ஆனால் நான் ஒழுக்கமாக தான் போய் கொடுத்தேன் சார், எனக்கு வேலையை தரல சார். ஒழுக்கம் இருந்தா மட்டும் வந்துடுமா? ஏன் பாஸ்? ஒழுக்கம் தான் வந்துடுமா? இது போல இருந்தா வருமா? எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம காலேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படி வரும்? ஒழுக்கமாக வருமா? வரீங்களா? வரணும். நீங்கள் இங்கே ஒழுக்கத்தை வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான், இங்கே ஒழுக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் போகிற இன்டர்வியூ ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் படித்த படிப்புக்கும் ஒரு வகையில் மார்க் இருந்தாலும் செகண்ட் ஒன் எதுக்கு தருவாங்க? டிசிப்ளின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் வந்து ரெஸ்யூம் கேட்பாங்க, இருக்கிற HR வந்து ரெஸ்யூம் கேட்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ரெஸ்யூமே இருக்க மாட்டீங்க. அவன் கொடுத்தா பார்த்தியா அப்பாயின்மெண்ட், இது கால் ஷீட் கொடுப்பான் தெரியுமா, இவ்வளோ சேலரி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்ட் இருக்குது, இந்த ஸ்லிப்பு தான் எடுத்து போயிருப்பேன். ஒரு ஒழுக்கமான பையனாக இருந்தால் அதில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போர்த்து மேலே என்ன பண்ணுவாங்க? அங்கே என்னென்ன மேனுவல் கொடுத்துருக்காங்களோ அந்த மேனுவலில் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பாங்க. ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க எனக்கு, ஓகேவா? ஸோ ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன ஜெராக்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க, பேன் கார்டு எடுத்து சொன்னாங்களா, ஆதார் கார்டு எடுத்து சொன்னாங்களா, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்து சொன்னாங்களா, இல்லை ரெசியூம் எடுத்து சொன்னாங்களா? நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம். அங்கே என்ன பண்ணுவாங்க? டைமிங் பார்ப்போம், எந்த இடம்னு பார்ப்போம், நேராக போயிடுவோம். அதுபோல் இருந்தால் எப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அவங்க பண்ண என்ன கிடைக்கும்? ஜாப் கிடைக்கும் தானே? 100%. HR உடனே என்ன பண்ணுவார்? அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாக இருந்தால் அதெல்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு ப்ரியாரிட்டியாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லா மார்க் எடுத்துருக்கணும். நம்ம வேலைக்கு இது போல் இப்போ வந்து ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு குவாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம பில்டப் பண்ணணும். அதெல்லாம் பில்டப் பண்ண பேர் தான் நான் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸில் போய் உட்காரும்போது அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர்ஸு பண்ண முடியும். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு டிசிப்ளைன் இருக்கணும். வந்துடுச்சா? அப்புறம் பயப்படாமல் ஆன்சர் பண்ணணும், தெளிவாக ஆன்சர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? போய் உட்காந்த உடனே அப்படியே ஆடின்னு தான் இருக்கும், ஃபேனோட கை விட்டுருவேன். அது யார் சொல்லிட்டு உனக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டா?
கவர்ப்பா ஏன் ஃபேட்டில் கை விட்டுறீங்க பாக்கெட்டில்? பதட்ட வெளில தருவீங்க. வடிவேல் சொல்லுவாங்கல்ல, பாடி பேஸ்மெண்ட்டு வேக்கு. நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்டர்வியூஸ் நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிருப்போம், நல்லா ரேங்கிங்கில் இருக்கும். பட் இன்டர்வியூன்னு போய் நிற்கும் போது ஆடும். எக்ஸாம்பிள் இங்கேயே பார்க்கலாமே, நம்ம இங்கே பேச வச்சுமே நம்மளால போய் தெளிவாக பேச முடியல. இப்போ நீங்கள் உட்காந்து பதில் சொல்கிறீங்கல்ல, அந்த பதில் இங்கே சொல்ல முடியுது அவங்களால. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. படிப்புனா படிப்பு மட்டுமே நான் வந்து அதெல்லாம் போகணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் அதையும் பார்க்கணும். இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு நிறைய நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும். உங்கள் சார்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. அப்பா நான் இன்டர்வியூ போகிறேன், உன்னுடைய கருத்து நான் சொன்னேன், எதுக்கு உங்களால் குரூப்பாக வரைச்சு ஃபஸ்ட்டாக சொல்லுங்க பாருங்க. யாருன்னா அதை பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? எல்லாம் உட்காந்து நான் என்ன சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், எல்லாரும் உட்காந்து 10 பாயிண்ட் எடுங்க, ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க சொன்னேன். யார் பண்ண, எந்த டீம் பண்ணாங்க? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா உங்க ஐடியா தான், ஏதோ ஒருத்தர் ஐடியா கொடுத்தீங்க, அவர் சொன்னார். பட் ஏன் உங்களுக்கு அந்த இது வரல? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பில்டப் பண்ணணும் கண்டிப்பா. எது எது நீங்க வீக்கா இருக்கிறீங்க சொல்லிட்டு தெரியுதோ அதை அனலைஸ் பண்ணுங்க. என்னால் வந்து சரியா பேச முடியல, எனக்கு வந்து யாரா ஒருத்தர் கொஸ்டின் கேட்டேன்னா டப்புன்னு வார்த்தை வராது, ஆனால் கொஞ்ச நேரம் மட்டும் வந்துடும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையா. அப்போ என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணணும். எதுக்கு முயற்சி பண்ணணும்? சாரி இன்டர்வியூ ஸ்கில் மட்டும் முயற்சி பண்ண சொன்னார், அதுலாம் இல்லை. படிக்கிறதுக்கும் அதை எப்படி நம்ம பாஸ் பண்ணணும், எப்படி அரியர் வைக்கக்கூடாது, நீங்கள் எல்லாமே வந்து முயற்சி பண்ணாதுக்கான முயற்சி எப்படி எடுப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் பண்ணணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் பண்ணுறதுல வந்து உனக்கு தெரியாத கொஸ்டின் நீ அங்கே கேட்பேன், யாருக்குமே தெரியாத கொஸ்டின் நம்ம ஸ்டாஃப்ல கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ நிறைய வழிகள் இருக்குது நம்ம எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றதுலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேக்கப் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட்டா இதுக்கு முன்னால் பார்த்து 4 சொல்லுங்க பார்க்கலாம், யார் கரெக்டாக சொல்ல முடியும்? இதனால நம்ம 4 டாபிக் பார்த்தோம்ல, அது யாரால கரெக்டாக சொல்ல முடியும்? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், யாருக்கு தெரியுமோ தெரியலையோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. எந்த டீமும் சொல்லுப்பா, யார் சொல்ல முடியும்? வெரி குட், சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் க்ரூமிங்கு, செகண்ட் ஒன் வந்து பில்டு ரிலேஷன்ஷிப்பு, டைமிங் மேனேஜ்மெண்ட்டு, டிசிஷன் மேக்கிங். ரைட்டா? சொல்லுது ரைட்டா? இன்டர்வியூ ஸ்கில். நான் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேனா? சொல்லலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டிசிஷன் மேக் பண்ணோம். சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். வெரி குட், தேங்க்ஸ் பா. ஃபஸ்ட்டு டிசிஷனை நம்ம மேக் பண்ணுறோம். செகண்ட் என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், பில்ட் ரிலேஷன்ஷிப். டிசிஷன் மேக் பண்ணிவிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? என்னப்பா? பர்சனல் க்ரூமிங். பர்சனல் க்ரூமிங் எடுத்து. ஓகேவா? ஸோ அப்போ உன்னை நீ எப்படி வளர்த்துக்கிட்ட, உன்னை நீ எப்படி வளர்த்துக்க போற? எனக்கு படிப்பில் வந்து நான் கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி வளர்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஒன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் பீரியாடிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? யார் இதை கரெக்டாக சொல்ல முடியும்? ஒரு 2 செகண்ட் முடிச்சிடலாம். சார் நான் இன்டர்வியூ போயிட்டேன் சார், எனக்கு வேலையே கிடைக்கல சார். ஏன் சார் கிடைக்கல? அங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 10:30க்கு இன்டர்வியூ போட்டிருப்பான், நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க 10:45 போட்டிருப்பீங்க. அப்போ உங்கள் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுத்தீங்க? நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா நீ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். நான் காலையில் 6 to 7 இந்த ஒர்க்கு தான், 7 to 8 இந்த ஒர்க்கு தான், 8 to 9 இந்த ஒர்க்கு தான். 9க்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்? ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போக போகிறேன், நான் முடிக்க போகிறேன், வரேன். ஸோ இந்த டைமிங் கீப் அப் பண்ணிங்க அப்படின்னா 100% சொல்கிறேன், நீங்கள் படிக்கலைனாலும்
கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக படிக்காம விட்டுறாதீங்க. சார் டைம் மட்டும் கீப் அப் பண்ண நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலாம் சொல்லக்கூடாது. சரியா? எதுக்கு அது சொல்லணும்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ் வந்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 to 9 நான் இந்த ஒரு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகும். கரெக்டாக? எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டெய்லி நான் 6 to 7 நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா அந்த 6 to 7 வேறு எதனா வேலை ஒர்க் பண்ணுவீங்களா? நீங்கள் சும்மாவாசி இருப்பீங்களே தவிர அது வேலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா அந்த டைம் நான் அதை ஒதுக்கிட்டேன் அப்படி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டைம் அண்ட் பீரியாரிட்டி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 100% தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். சரியா? ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த செக்ஷன் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அமைதியாக இருந்தீங்க, சைலண்ட்டாக இருந்தீங்க, நான் சொன்னதை கேட்டீங்க, அதன்படியும் நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக போகலாம். கண்டிப்பாக ஷூராக நல்லா படிப்பீங்களா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது யார் யார் அரியர் வச்சிங்களோ அவங்க கூட நான் திருப்பி கேட்கும்போது சார் எனக்கு இல்லை சார் சொல்லுவீங்களா? நான் அடிக்கடிக்கு வருவேன், சொல்லணும். ஓகே, ஷூர். தேங்க்யூ ஸோ மச். ரைட், லிசன்மா. இந்த ட்ரைனிங் பற்றியான சில ஃபீட்பேக் வேணும். சரியா? ரைட், யாராவது முன்னாடி வந்து சொல்ல முடியுமா? நீ தான் யாராவது வந்து சொல்லணும். யாராவது ஒருத்தர் ட்ரைனிங் ஈவெண்ட்டில் எப்படி இருந்தது ஜஸ்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு சொன்னால் போதும். ஆனால் அந்த டீம்லேருந்து ஒவ்வொருத்தர். சரி, எந்த டீமில் யார் வர வச்சுக்கலாம்? ஏதாவது ஒன்று சொல்லலாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்க யாரும் சொல்ல போறீங்க. இந்த டீம்ல யாரு கம்பல்சரி ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் வரணும். வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி என்னன்னா இப்போ நான் கற்றுக் கொடுத்ததுல உங்களுக்கு எது ஏதாச்சும் மட்டும் பிடிச்சிருக்கும்ல? 10 சொன்னதில்ல சார், நீங்கள் இது சொன்னது எனக்கு வந்து அப்சர்வ் ஆச்சு சார், நான் இப்போ பண்ணுவேன் சார், இல்லைன்னா நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் சார். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறதாச்சு சொல்கிறேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. போலீஸ் வந்து தைரியமாக வந்து நின்று பேசணும். நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக வந்து நின்று பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பேசுறது வந்து யூடியூப்ல வரும். கண்டிப்பாக யூடியூப்ல போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு. நீங்க வரலன்னா இப்ப சார் வந்து உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க. பர்சனலாக ஒரு 3-4 டாபிக் புரிஞ்சிச்சு. அதில் அவர் சொன்னதை வச்சு என் படிப்புக்கும் என் எதிர்காலத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாரி சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாரி வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது கவனிச்ச எல்லா பசங்களும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து யாரு? வாங்க பாருங்க, நீங்கள் ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆகிடுவீங்க. வாங்க. பேர் தினேஷ்குமார். சார் வந்து நீ சொன்னதுல டிசிஷன் வந்து எப்படி எடுக்கணும், அப்புறம் வந்து அரியர் வைக்காம கிளியர் பண்ண எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவர்கிட்ட. இனிமேல் அவர் வந்து கேட்கும் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆஃப்டர் உங்கள் கிளாஸா லேபாமா? லேபா? என்ன லேபு? சரி,
ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறேன்னா லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு சிங்கிள் பேப்பரில் உன்னோட நேம் இயர் டிபார்ட்மெண்ட் எழுதிட்டு இந்த ட்ரைனிங் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சேஞ்ச் மாற்றம் கொண்டு வர போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன். இல்லை அப்படின்னா இன்னைக்கு ட்ரைனிங் உனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக் வேணும். சரியா? ஆஃப்டர்நூன் அந்த வருஷம் 3 o'clock வந்து லைக் பண்ணிட்டோமா? இந்த கிளாஸ் லீடர் யாரு? லீடர் யாரும் இல்லையா? அட்டனன்ஸ் தான் யார் கொண்டு போகிறா? ஹெச்ஓடிக்கு யாரும் செல்லப்பில்லை? ரெண்டு பேருமா? 2 பேரும் என்ன கொடுத்துட்டு 3:30க்கு எங்கிட்ட கொடுத்துருந்தோம். சரியா? ஒவ்வொருத்தரோட நேம் ஒரு பேப்பர் எடுத்துட்டு இன்னைக்கான ட்ரைனிங் எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான். சரியா? பக்கத்தில் கேட்டு எழுதாத, நிறைய யார்கிட்டயே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி விடும். தமிழ் இருந்தாலும் தமிழில், இங்கிலீஷ் இருந்தாலும் இங்கிலீஷ். இல்லை சார் நான் மிக்ஸ் பண்ணி தான் எழுதுவேன் அப்படின்னாலும் ஓகே. சரியா? 3:30க்கு எனக்கு கொடுத்துடணும். அப்போ நீங்கள் 2 பேர் தான் பொறுப்பு. சரியா? ரைட். சரிம்மா. இன்று நடைபெற்ற அந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பல்கலை அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வரும். சாய்ராம் என் குமாரசாமி அப்படின்னு சொல்லிட்டு பல்கலை அரங்கம் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் இருக்கும். அதுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ கவர் பண்ணாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் உள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஃபியூச்சர் ஐடி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜோன் ட்ரைனர் மோசஸ் அவர்களுக்கு இந்நேரத்தில் நான் கல்லூரி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக வழிநடத்திய அனைத்து தேசிய மெம்பர் அவர்களுக்கும் மற்றும் ரொம்ப அமைதியாக சார் ட்ரைனர் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக அவர் சொல்கிறதுக்கு எல்லாம் ஓகேயா இல்லை தானே? வெரி குட். ரைட். எல்லாம் ரொம்ப அமைதியாக கவனிச்சிங்க. அதனால் உங்களுக்கு எங்கள் சார்பாக ஒரு பெரிய பிக் அப்ளாஸ் நான் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.